ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மருதமலை முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம். நமக்காக பஸ் ரெடியாக இருக்குது, வாங்க போகலாம். காந்திபுரத்துலேருந்து மருதமலைக்கு 25 ருபீஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா காந்திபுரத்துலேருந்து சாய்பாபா காலனி வடவள்ளி வழியாக மருதமலை ரீச் ஆகும். ஒரு 45 மினிட்ஸில் மருதமலை ரீச் பண்ணிட்டோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஏப்ரல் 4 மருதமலை முருகர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு. நான் இந்த வீடியோ ஏப்ரல் 6 எடுத்தேன். சில பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோவில் கும்பாபிஷேகம் டைமில் பார்த்தீங்கன்னா 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸ் எல்லாம் அலௌட் கிடையாது. நம்ம சாமியை தரிசிக்க போகணுன்னா ஒன்று படிக்கட்டில் தான் நடந்து போகணும், அப்படி இல்லைன்னா கோயில் பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். கோவில் பஸ்ஸில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா க்யூ ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா படிக்கட்டு வழியாக நடந்து போகலான்ட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. படிக்கட்டு வீடியோ நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். படிக்கட்டு நடக்க ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா தாந்தோன்றி விநாயகர் கோயில் வரும். அங்கே விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சு. நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 608 படிக்கட்டுகள் இருக்குது. படிக்கட்டு ஏறின உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் இருப்பார். பொதுவாக விநாயகரை அரச மரத்தடியில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே 5 மரத்துக்கு அடியில் பஞ்சமுக விநாயகர் அமைஞ்சிருக்காரு. இந்த 5 மரம் என்னென்னா அரச மரம், அத்தி மரம், வன்னி மரம், வேம்பு மரம், கொரக்கட்ட மரம். 5 மரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால இவரை பஞ்ச விருட்ச விநாயகர்னு அழைக்கிறாங்க. இதுதான் ஆதி மூலஸ்தானம். இங்கே தான் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறாங்க. 50 ருபீஸ் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம லைனில் போய் நின்னாச்சு. 10 நிமிஷத்தில் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலுக்கு போகலாம். கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சப்த கன்னிமார்களுக்கு கோவில் இருக்கும். இங்கே சாமியை வழிபட்டுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை மரங்கள், செடி, கொடிகள், ஊத்து தண்ணி இதெல்லாம் பார்க்கலாம். இங்கிருந்து ஸ்டெப்ஸில் இறங்கி போனீங்கன்னா சித்தர் குகை கோயில் வரும். சித்தரை வழிபட்டுட்டு வெளியில் வந்தோம்னா அங்கே பாம்பாட்டி சித்தரோட வரலாறு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நடுவில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலில் இருக்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுங்க. கும்பாபிஷேகத்துக்காக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹோமகுண்டமும் இருந்துச்சு. அங்கே உள்ளே போய் எல்லாருமே அதை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் கோயிலோட பிரம்மாண்ட ராஜகோபுரம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவில் ராஜகோபுரம் வழியாக வெளியில் வந்தோம். வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பிரசாதம்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு வேணும்னா சாமி பிரசாதம் வாங்கிக்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக அது கம்ப்ளீட் ஆகலை.
பஸ் டிக்கெட் வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அடிவாரத்துக்கு போகிறதுக்காக நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோயிலிருந்து அடிவாரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம கீழே அடிவாரம் வந்ததுக்கப்புறம் 70 பஸ் ஏறி மறுபடியும் காந்திபுரம் ரீச் பண்ணியாச்சு. இந்த மருதமலை கோயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, it's bye from உங்கள் ஆனந்த்.